வணக்கம். இன்னைக்கு ஸ்ரீராமனின் 16 கல்யாண குணங்கள்ல 11வதா இருக்கிற ஏக பிரிய தர்ஷனா அத பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 16 குணங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குணம்தாங்க. ஏக பிரிய தர்ஷனா. அவருடைய அழகு சௌந்தர்யம், அவருடைய ரூபம், அத பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். ஸ்ரீராமனுடைய அழகு எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அழகு எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அழகா வெளிப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஸ்ரீராமனை தரிசனம் பண்ணிருக்கோமா அப்படின்னா இல்ல. ஒரு சில பக்தர்களுக்கு ஸ்ரீராமன் கனவுல தரிசனம் கொடுத்திருக்காரு. ஒரு சிலருக்கு ராமாயணம் கதைகளை கேட்கும் போது ஸ்ரீராமனுடைய உருவத்தை அவங்களுடைய விசுவலைசேஷன், அந்த கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஒருத்தவங்க கதை சொல்றாங்க அப்படின்னா நாம அந்த இமேஜஸ் நம்மளோட பிரெயின் கிரியேட் பண்ணிடும். அது ஒரு நாடகமா நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நாம ஸ்ரீராமனை தரிசனம் பண்ணியிருப்போம். மூன்றாவது பாத்தீங்கன்னா, சில கலைஞர்கள் மூலமா அவங்க தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி அழகா ஸ்ரீராமனுடைய படவத்தை, அவருடைய ரூபத்தை வரைஞ்சிருப்பாங்க. அதை நம்ம பார்த்திருப்போம். இன்னும் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, சிற்பிகள் சிற்பிகள் ரொம்ப அழகா ஸ்ரீராமனுடைய உருவத்தை பல்வேறு கோவில்கள்ல நம்ம பார்க்கலாம். அழகா அந்த கல்லிலேயே வடிச்சு அந்த கோவில்ல சுவாமியா அவரை வணங்கும் போது, அவருக்கு ஆரத்தி காட்டும் போது, அவருடைய அந்த அந்த ஆரத்தி தட்டதே இந்த தீப ஒளி அப்படியே முகத்துக்கிட்ட போகும்போது அந்த புண்ணு முறுவல் நம்ம கண்ணுக்கு தெரியும் இல்லையா. அப்படி அவரோட அழகா வெளிப்படும். ஆனா அவர் அந்த திரேதா யுகத்துல வாழும்போது எப்படி எப்படிலாம் அவருடைய அழகு வெளிப்பட்டுச்சுன்னு நம்ம நிறையவே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நான் சிற்பிகள் எல்லாருக்குமே நன்றியையும் வாழ்த்துக்களையும் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பினிஷ்டு ப்ராடக்டா தான் ஒரு கல்ல ஒரு சிற்பி செதுக்க ஆரம்பிப்பாங்க, ஒரு தெய்வத்தோட வடிவத்தை. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ரீராமனையே எடுத்துக்கலாமே. ஸோ அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச வேட்டி, அதுக்கப்புறம் தான் நமக்கு அவர் ஸ்ரீராமனாவே நமக்கு தெரிவார். ஆனா சிற்பிக்கு அப்படி இல்லைங்க. அந்த கல்லை பார்த்ததுமே அவங்களுக்கு அது ஸ்ரீராமனா மட்டும்தான் தெரிவாங்க. அந்த கல்லுல இருந்து தேவையில்லாத கற்களை செதுக்கி செதுக்கி எடுத்து அந்த ஸ்ரீராமனோட உருவத்தை காதலால, பக்தியால, பரவசத்தால, அந்த பயபக்தியோட அவங்க அந்த கடைபிடிக்க வேண்டிய எல்லா விரத முறைகளையும் கடைபிடிச்ச அந்த அழகான சிற்பத்தை வடிவமைக்கிறாங்க பாத்தீங்களா. அந்த சிற்பிகள் எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா, ஒரு சில சிற்பிகள் எல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள் தான் நம்ம சொல்லணும். சில சிற்பிகளுக்கு அந்த தெய்வத்தோட சிலைய வடிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு கனவுல தெய்வம் வழிகாட்டுவாங்க. என்னை இந்த மாதிரி ரூபத்துல, இந்த மாதிரி முகத்தோட, இந்த மாதிரி பொசிஷனோட தான் என்னை வடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் ஒரு சில கோவில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு நமக்கு மூவ் பண்ணவே தோணாது. தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு தோணும். ஏன்னா அந்த கண்ணோட அழகு அவ்வளோ ரம்யமா இருக்கும். அந்த புன் முறுவல் அது எல்லாமே அதை தூக்கல அதை காட்டும். அது அழகா பிரதிபலிக்கும். அது அந்த தீப ஆரத்தி காட்டும் போது அந்த தீப ஒளியில அவரோட திருமுகத்தை பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது வரைக்குமே எல்லா கோவில்களையும் இருக்கிற எல்லா தெய்வத்தோட சிலைவும் வடிச்ச எல்லா சிற்பிகளுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்ப நாம ஸ்ரீராமனுடைய அழக பார்க்க போறோம். ஸ்ரீராமனோட அழக வர்ணிக்கும் போதே, அன்றளர்ந்த தாமரையும் தோற்குமார் போல் அவருடைய முகம் மலர்ந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய கண்கள் தாமரை, பாதம் தாமரை, தாமரையோடைய கம்பேர் பண்றாங்க. ஏன் இந்த தாமரை மலரோட ஸ்ரீமன் நாராயணன் ஆகட்டும், விஷ்ணுவாகட்டும், கிருஷ்ணன் ஆகட்டும்,
நரசிம்மன் ஆகட்டும், ஸ்ரீராமன் ஆகட்டும், ஏன் இவங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அவருடைய தொப்புள் தாமரையிலிருந்து பிறந்தவள் தான் பிரம்மதேவன். பிரம்மதேவனுக்கே தாயாவும் தந்தையாவும் இருப்பவள் தான் ஸ்ரீமன் நாராயணன். என்னை படைத்தவனுக்கே படைத்தவனாய் இருக்கும் ஸ்ரீமன் நாராயணா, நீ என்ன படைத்த பிரம்மதேவன் என்னுடைய தலையெழுத்தை எப்படி வேணாலும் மாற்றி எழுதி இருக்கட்டும், ஆனா அந்த தலையெழுத்தை மாத்தக்கூடிய சக்தி உன்கிட்ட தான்ப்பா இருக்கு, அதனாலதான் உன்னை நான் வணங்கி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியோட அம்சமா அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய தாமரை மலர் தான் மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய தாமரை மலர். ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் பாத்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவிய ஒருபோதும் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, தன்னுடைய இதயத்திலேயே வச்சிருக்காங்க. சோ அப்படி இரண்டரை கலந்த லக்ஷ்மி தேவி உன்கிட்ட நித்தியம் வாசம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அத நான் உனக்கு ஞாபகப்படுத்தணும். ஏன்னா நீ என்னதான் இருந்தாலும் ஒரு ஆண் ரூபம் எடுத்திருக்க. தாய்மை சம்டைம்ஸ் புரியுமோ புரியாதோ, ஆனா என்னுடைய தாய் லக்ஷ்மி தேவி உன்கிட்ட தானப்பா இருக்கா. அதனால உன் முகம் தாமரையா இருக்கு, உன்னுடைய கண்கள் தாமரையா இருக்கு, உன்னுடைய திருவடி தாமரையா இருக்குன்ட்டு நம்ம இன்டைரக்டா லக்ஷ்மியை கோட் பண்ணும்போது, தன்னுடைய மனைவியை ஞாபகப்படுத்தும் போது அவருக்கு இன்னும் சந்தோஷமாகும். அதுல இன்னும் மகிழ்ந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாரு. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்களே பாக்குறீங்க, சில ஆண்கள் பாத்தீங்கன்னா தனித்து இருக்கும்போது அவங்க சுயமா சுதந்திரமா நிறைய கருத்துக்களை பேசுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனா அவங்களுடைய மனைவி பேரை எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அதே மாதிரிதான் ஸ்ரீமன் நாராயணனும். அதனாலதான் ஸ்ரீராமன் கிட்டையும் இதே விஷயத்த சொல்றாங்கன்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவது காரணம் என்னன்னா, இந்த தாமரை மலர் சூரியன் உதிக்கும் போது மலரக்கூடிய ஒரு மலர். சூரிய வம்சத்தில் பிறந்தவன் தான் ஸ்ரீராமன். அப்போ சூரிய வம்சத்தில் அவர் பிறந்ததுனால நம்மளுடைய வாழ்க்கை தாமரை மலர் போல் மலர்ந்து விட்டது அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம அந்த தாமரை மலர் எப்படி அழகா இருக்கும் அப்படின்னா, அந்த தடாகத்துல தாமரை பூத்திருக்கும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய இடத்துலதான் இந்த தாமரை மலரும். இந்த சூரிய ஒளினால அந்த தடாகம், அந்த நீரோட பாத்தீங்கன்னா நல்ல பிரதிபலிக்கும். நீங்க அதிகாலையில அந்த ஏரி குளம் இங்கெல்லாம் தாமரை மலர் இருந்துச்சு அப்படின்னா அங்க போய் பாத்தீங்கன்னா அந்த தாமரை மலரின் அழகு எப்படி இருக்குங்கிறது நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த சூரியனோட ஒளி அந்த தண்ணியில பட்டு அது பிரதிபலிக்கும். அதாவது அதோட ஒளி தனியா பிரதிபலிக்கும். அந்த ஒளியில இன்னும் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒருவனா இருக்கிறவள் தான் ஸ்ரீராமன். அதாவது அந்த தாமரை மலர். அந்த தாமரை மலர் அந்த சூரிய ஒளியினோட அந்த பிரதிபலிப்புல எப்படி இன்னும் அழகா தெரியுதோ அதே மாதிரிதான் சூரிய வம்சத்தில் பிறந்தவனான ஸ்ரீராமன் இன்னும் அழகா இருக்காரு. அவருடைய அழகு தனித்துவமா வெளிப்படுது அப்படிங்கறத சொல்றதுக்காகவுமே அவரை தாமரை மலரோட ஒப்பிட்டு இருக்காங்க. நீங்க தாமரை மலருடைய இதழ்களை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பிஞ்சா இருக்குங்க போது ரொம்ப சாஃப்டா இருக்கும். உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப இதழ்கள் ரொம்ப மென்மையா இருக்கும். வெளியே ரஃபா இருக்கும். வெளியே இருக்கக்கூடிய இதழ்கள் எல்லாமே கொஞ்சம் ரஃபா தான் இருக்கும். ஒரு ஆணும் பாத்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருப்பாங்க. ஒரு ஆண் வெளியே ஒரு ரஃப் அண்ட் டஃபா, ஏன்னா நமக்கு இந்த ரகடா இந்த மாதிரி ஒரு இருந்தாதான் ஒரு ஆண் இருந்தாதான் நமக்கு பிடிக்குமே. ஏன்னா நம்ம அப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மலரும் பாத்தீங்க அப்படின்னா வெளிப்புறத்துல ரஃபா இருக்கும். அதே மாதிரிதான் ஸ்ரீராமன் வெளியே பார்க்க அப்படி அந்த ரஃப் நம்ம ரொம்ப சொல்லிட முடியாது. கொஞ்சம் ரஃபா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் அந்த உள்ளுக்குள்ள அவரை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க உள்ள போக 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 அவ்வளோ மென்மையானவர் தான் ஸ்ரீராமன். அதனாலதான் தாமரை மலரோட அவருடைய அழக, அவருடைய குணத்தை ஒப்பிட்டு பேசியிருக்காங்க. சரி, அடுத்து
இவருடைய அழகு எந்தெந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். நம்மள இந்த பார்க்கு இல்லைன்னா நம்ம தெருவுல வந்து 4-5 குழந்தைங்க விளையாடுவாங்க. இந்த குழந்தைங்களாம் விளையாடும் போது நம்ம கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம். ஆனா அந்த குழந்தைகள்ல ஒரே ஒரு குழந்தை மட்டும் நமக்கு தனித்துவமா தெரியும். அதே மாதிரிதான் ஸ்ரீராமனும். இவர் தன்னுடைய சகோதரர்கள் பரதன், சத்ருக்னன், லக்ஷ்மணன் கூட சேர்ந்து நல்லா விளையாடுவாரு. அப்படி விளையாடக்கூடிய அந்த ஸ்ரீராமன் மட்டும் ரொம்ப தனித்துவமா தெரிவாரு. அந்த அழகு அப்படி வந்து ஈர்க்குமா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, விஸ்வாமித்ரர் வந்து அழைச்சிட்டு போனார் இல்லையா, தன்னுடைய யாகத்தை வந்து பாதுகாக்கணுங்கிறதுக்காக. சோ ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் அழைச்சிட்டு போனார். இந்த யங் சோல்ஜர்ஸ் பார்க்கும் போதே நமக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த போலீஸ் வேஷம், போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்த போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அழகே வந்து கொஞ்சம் கம்பீரமாவும் இருக்கும். அது பார்க்கணும்னு தோணும், அந்த அழகை ரசிக்கணும்னு தோணும். ஆனா இங்க ஸ்ரீராமன் நிஜமாலுமே வந்து அந்த சின்ன வயசுல விஸ்வாமித்ரருக்காக அவருடைய யாகத்தை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கிளம்பி போனாரு. அது ஒரு அழகு. அடுத்து இந்த வனவாசம்ங்கிறது ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி சீதா தேவியோட தரிசனம் இருக்கு இல்லையா, அத ஃபர்ஸ்ட் சொல்றேன். சோ சீதா தேவி உப்பரிகையில மேல சீதா தேவி நின்னுட்டு இருக்காங்க. ஸ்ரீராமன் அந்த தனுசை எடுத்து உடைச்சே ஆகணும். அந்த சிவதனுசு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கர்வத்தோட இருந்துச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சீதா தேவியோட அழக வந்து நாம வர்ணிக்கவே முடியாதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா ஸ்ரீராமனுக்கு ஏத்த ஜோடி அப்படின்னா சீதா தேவி தான். லக்ஷ்மியின் மறு அவதாரம் சீதா தேவி. அவருடைய அழக வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பேரழகிக்கு ஒரு மணவாளன் வேணும் அப்படின்னா அது இந்த சிவதனுச உடைச்சா மட்டும்தான் அப்படின்ட்டு ஜனக மகாராஜா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதனால சிவதனுசுக்கு ஒரு சின்ன கர்வம் வந்துருச்சு. நாம வந்து இவ்வளவு பேரழகிக்கு நம்மளாலதான் வந்து ஒரு நல்ல மணவாளன் கிடைக்க போறாங்க, இதை உடைக்கிறவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. ஆனா ஸ்ரீராமன் எடுத்ததும் சீதையோட பார்வை வந்து ஸ்ரீராமன் மேல விழ 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 சிவதனுசுக்கு அடாடா நம்மளை தாண்டி சீதா தேவி யார பார்க்கிறாங்க போது ஸ்ரீராமனுடைய அழக பார்த்ததுலயே அது உடைஞ்சு போச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அழகு சௌந்தர்யத்தோட இருக்கிறவர் தான் ஸ்ரீராமன். ஸ்ரீராமன் தனித்து இருந்தா மட்டும்தான் அழகா, சீதா தேவியோட இருந்தா இன்னும் எவ்வளவு அழகு. அதே மாதிரி லக்ஷ்மணனோட இருக்கும்போது இன்னும் பேரழகு. அப்புறம் தன் குடும்பத்தோட இருக்கும்போது இன்னுமே பேரழகு தாங்க. சரி, இதெல்லாம் தனிப்பட்ட குடும்பத்தோட இந்த அழகுங்கிறது பிசிக்கலை மட்டும் பேஸ் பண்ணி இல்லைங்க. அதையும் தாண்டி ஸ்ரீராமன் கிட்ட வந்து இந்த பேச்சு வந்து அழகா இருக்கும். அவருடைய சொல்லு, அவருடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை, அவருடைய டிசிப்ளின், அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே அழகா இருக்கும். ஸோ அவருடைய பேச்சுன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தன் குடும்பத்துல இருக்கிறவங்க ரொம்ப அந்த வனவாசம் போகணும் அந்த சூழ்நிலை வரும்போது அவர் அந்த பிரச்சனைய அழகா தன்னுடைய பேச்சு சாதுரியத்தினால பேசி எல்லாரோட மனசையும் ஜெயிச்சாருன்னு தான் நம்ம சொல்லணும். அவரு பேசுறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு தான் சொல்லணும். நாமளே பார்த்திருக்கோம், ஒரு சிலர்லாம் வந்து பார்க்க அழகா இருக்க மாட்டாங்க, அதாவது நம்ம கடந்து போகும்போது சில இடத்துல எல்லாம். ஆனா அவங்களுடைய பேச்சு வந்து தனித்துவமா இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். நமக்கு அது நேரம் போகிறதே தெரியாது. அதுவே வந்து அவங்க கிட்ட நம்ம பார்க்காத ஒரு அழக வந்து அழகா இன்னும் வெளிப்படுத்தி காட்டும். அது ஸ்ரீராமன் கிட்ட முழுமையா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அது தன் குடும்பத்துக்கிட்ட ஒரு அன்பா பாசமா அத வெளிப்படுத்தும் போது அவருடைய வார்த்தைகள் மூலமா அவரோட முகத்துல அவரோட அந்த போஸ்டர்ல
வரக்கூடிய அழகு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே தனித்துவமானதுதான். இது குடும்பத்துல மட்டும்தான் இந்த அழகா? இல்லப்பா. வெளியவும். அதாவது வெளியில வந்து எந்த ஒரு உயிரை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு வெளிநபரை பார்த்தாலும் சரி, யாரையுமே பிரிச்சு பார்க்க மாட்டாரு. எளியோனுக்கும் எளியோனா இருப்பாரு. அதாவது நம்மள பார்த்திருப்போம். நல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருப்பாங்க. இல்ல பலவித காரணங்கள்னால பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தர, "இவர் என்னுடைய நண்பன்பா. இவர எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா" அப்படின்னு அவர் வீட்டுக்கு வந்து, இல்ல அவர கிட்ட பேசும்போது, "அப்பா! இவ்ளோ பெரிய மனுஷன். இங்க வந்து இவர்கிட்ட பேசுறாரு. நமக்கெல்லாம் இந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கலையே!" அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் அந்த ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? அது மட்டும் இல்லாம, அவரோட அழகு வந்து அதுல அழகா வெளிப்படும். "இவ்ளோ பெரிய மனுஷன். இவருக்கெல்லாம் என்ன தலையெழுத்தா? கூப்பிட்டிருந்தா இவரே அங்க போயிருப்பாரு. இவரே இங்க இவ்ளோ தூரம் இறங்கி வரணும்." சோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுடைய அழகு இன்னும் ரம்யமா வெளிப்படும்னு தான் நம்ப சொல்லலாம். அது மட்டும் இல்லாம, நம்ம இந்த இத பார்த்திருக்கோம் இல்லையா? எல்லா மக்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஸ்ரீராமன் எல்லார்கிட்டயும் சகஜமா பழகுவாரு. அன்பா பேசுவாரு. எல்லார் கூடயும் ஒண்ணா கலந்து பழகுவாரு. எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டாரு. ஏன்னா, அப்பேற்பட்ட ராஜா வீட்டு பிள்ளை. அவரு வந்து நம்ம கூட நமக்கு சமமா நெருங்கி வந்து பழகுறாரு, பேசுறாரு, நம்ம கூட உட்காந்து சாப்பிடுறாரு, நம்ம கூட இவ்ளோ நட்பா பழகுறாரு அப்படிங்கும்போது, அவரோட அழகு இன்னும் அதிகமா வெளிப்படும். மக்களுக்கும் அவ்ளோ பிரியமாகும். அவர சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவர நெருங்கி போய் அவர இன்னும் அதிகமா காதலிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய இந்த எளிமைதான். யார்கிட்டயும் வெகு சுலபத்துல பழகுவாரு. ரொம்ப நெருக்கமா பழகுவாரு. யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் பக்கத்துல இருந்தாரு அப்படின்னாவே, நமக்கு வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, அந்த ஒரு ஃபீல் வந்து நமக்கு வரும். நம்ம பத்திரமா இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம். ஏன்னா எல்லா பெண்களுமே விரும்புறது அதுதான். ஒரு ஆண்கிட்ட வந்து ஆம், ஒரு கணவனா இருக்கலாம், தந்தையா, தாய், அ அண்ணனா, தம்பியா, இல்ல நண்பனா, யாரா வேணாலும் இருக்கலாம். அப்பேற்பட்ட ஒருத்தர் நம்ம கூட இருக்கிறாங்கங்கும் போது, அந்த ஒரு பெண்ணுக்கு அது மிகப்பெரிய பலம். ஏன்னா இவங்க கூட அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்புங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இவங்கள பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த பாதுகாப்பு உடையுது, விலகுதுன்னு போது, ஒரு பெண்ணால வந்து அத தாங்கிக்கவே முடியாது. சோ, இவரு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராமன் இந்த பாதுகாப்ப பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்கள் எல்லாருக்குமே, எல்லா உயிரினங்களுக்குமே அந்த ஒரு பாதுகாப்ப வந்து சீல் பண்ண வச்சாருன்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்து, இது மட்டும் அழகா அப்படின்னா, நம்ம வந்து நெறைய கஷ்டப்படுவோம். நம்மளோட கஷ்டம் பார்த்தீங்கன்னா, சில நேரம் வந்து வாய் விட்டு கத்தி கதறி அழணும்னு தோணும். சில நேரம் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி யாருக்கிட்டயுமே சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். அது உள்ளுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த மாதிரி நேரத்துல ஒருத்தர் பக்கத்துல வந்து, "நீ படுற கஷ்டம் எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். நீ இருக்கிற நிலைமையில தான் நானும் இருக்கிறேன்." அப்படிங்கும்போது அந்த ஃபீல், அந்த பாண்ட் உருவாகுது பார்த்தீங்களா? அது அவ்ளோ அழகா இருக்கும். ஏன்னா ஸ்ரீராமன் கஷ்டப்படும்போது மட்டும் இல்லைங்க. அந்த அதாவது சீதா தேவிய பிரிஞ்சாரு. சீதா தேவி பிரிஞ்சதுனால ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனா சுக்ரீவன சந்திக்கும்போது அவருக்கு ஒரு மன ஆறுதலாவும் இருந்துச்சு. அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சுக்ரீவனுக்கு துணையா இருக்கணும்னு துணிஞ்சு இருந்தார் பார்த்தீங்களா? அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பல நாளா, பல மாதமா ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நமக்கு தெரியவே இல்ல. மனசுக்குள்ளேயே போட்டு குமறி குமறி அழுதுகிட்டே இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் நமக்கு வந்து அந்த ஒரு சலிப்புங்கிறது வரும். ஏன்னா ஹியூமனோட மென்டாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு விஷயத்த வந்து சகிச்சுக்க கூடிய பக்குவமோ, அந்த இது வந்து நமக்கு இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்து உள்ளுக்குள்ள இருந்து பர்ஸ்ட் ஆயி வெளிய வந்துரும்.
சோ இந்த கஷ்டத்திலேயே உழந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு நாள் போனா போட்டோம், ஃபேஸ் பண்ணலாம், ரெடி ஆகலாம் அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு தைரியம் வரும் பாருங்க. அதாவது முகத்துல இருந்த அந்த கலக்கம், கவலை எல்லாமே அந்த உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஒரு தைரியம் வந்து அப்படியே அது ஒரு ஸ்பார்க்கா அந்த முகத்துல கொடுக்கும். அது ஒரு அழகு. அது ஸ்ரீராமன் கிட்ட அழகா வெளிப்பட்டுச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அந்த அழக சுக்ரீவன் கிட்டயும் அவரு பார்த்தாரு. அதாவது சுக்ரீவனையும் உணர வச்சாருன்னு தான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு இது கண்டிப்பா புரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வீரம், அவருடைய போர் திறன் பத்திலாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வீரியவன், அவரோட வீரம், பராக்கிரமம் எல்லாமே. ஒருத்தர்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபைட், சண்டை போடுறது ரொம்ப அழகா இருக்கும். ஆனா இந்த கோபத்திலயும் அழகா இருப்பாங்க அப்படிங்கிறது ஸ்ரீராமனுக்காகவே எழுதப்பட்ட வாக்கியமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவர் அந்த கோபத்திலயும் அவ்வளோ அழகு. ஒரு சிலர்ல நம்ம வந்து சொல்வாங்க, சில ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட சொல்வாங்க கோவிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீ கோபத்துலதான் இன்னும் அழகா இருக்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்துறதுக்காக. ஆனா இங்க நிஜமாவே கோபத்துல கூட அழகா இருந்தவர் தான் ஸ்ரீராமன். ஏன்னா இவரை வந்து அவ்வளவு கோபமா இருக்காருங்கும் போது நமக்கு வந்து அந்த அந்த அழகை ரசிக்கணும்னு தான் தோணும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து எப்படி சொல்றது, அவரை வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ட்டு நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவோம் தான் நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி தான் சமுத்திர தேவன் கிட்ட பேசும்போது சரி அந்த கோபத்தை காட்டினாரு. 3 நாளா விரதம் இருந்தாரு, சமுத்திரத்தை வழிவிட சொல்லி சமுத்திர தேவன் கிட்ட. ஆனா அவர் கண்டுக்கவே இல்லை. ஆனா அவர் சமுத்திரத்தையே வற்றடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்ன போதுதான் அவர் பயந்துகிட்டு வந்தாரு. அந்த கோபத்தை தான் நான் சொல்றேங்க. அது ஒரு அழகு. ஏன்னா ஸ்ரீராமன் வந்து எப்படி சொல்லலாம்னா, எனக்காக நான் சுயநலமா ஒரு விஷயத்த நான் யோசிச்சு எனக்காக மட்டுமே நான் ஒரு விஷயத்த வந்து செய்யறங்க போது அந்த அழகு வெளிப்படாது. ஆனா எல்லாருக்காகவும், முக்கியமா என்னோட மனைவி சீதா தேவியை நான் காப்பாத்தணும், அவளுக்காக இங்க வானர படையவே திரட்டி வந்திருக்கேன், இவங்க எல்லாருமே எனக்கு துணையா இருக்காங்க, சமுத்திர தேவன் நான் உனக்கு 3 நாளா வந்து விரதம் இருந்து வேண்டிட்டு இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிற, எனக்கு மனைவியே முக்கியம், இவங்களும் முக்கியம், நீ என்ன இவ்வளவு லேட் பண்ற அப்படிங்கும் போது அந்த ஒரு எப்படி சொல்றது, நமக்கு அன்பானவங்கள காப்பாத்தி ஆகணும், அந்த அர்ஜென்சி, அந்த பரிதவிப்பு இருக்கு இல்லையா, இன்னும் தாமதமாக்க கூடாது. அந்த தாமதமாக்குனா என் மனைவிக்கும் ஆபத்தா, இங்க இருக்கிறவங்களும் சோர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கறதுல அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு. அதனாலவே அந்த கோபத்தை அதுக்காகவே வெளிப்படுத்தினாரு. அதனாலவே அந்த கோபம் ரொம்ப அழகானது சொல்லணும். சோ இதுதாங்க அழகு. ஸ்ரீராமன் எந்தெந்த இடத்துல எல்லாம் அழகா வெளிப்படுத்தினாரு அப்படின்னா, அவரோட பிசிக்கல் மட்டும் இல்ல, அவருடைய முகம் மட்டும் இல்ல, அவருடைய கண்கள் மட்டும் இல்ல, அவருடைய பறந்து விரிந்த தோள்கள் மட்டும் இல்ல, அவருடைய இடுப்பு, அவருடைய கால்கள், கால்கள் நடந்து 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 அந்த அயோத்தியில இருந்து இலங்கை வரைக்கும் நடந்த அந்த திருவடி, தாமரை மலர் போன்ற மென்மையான அந்த பாதங்கள் அழகுதான், அவ்வளோ அழகு. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் வந்து ஒரு புல்லா பூண்டா அவர் நடந்து வந்த பாதையில பிறந்திருக்க கூடாதான்னு எத்தனையோ ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. அப்ப அந்த புல் பூண்டெல்லாம் எந்த அளவுக்கு பாக்கியம் பண்ணிருக்கும். அந்த மென்மையான பாதத்தை பரிசிக்கக்கூடிய, அந்த ஸ்பரிசத்தை உணரக்கூடிய அந்த பாக்கியம்லாம் எத்தனை புல் பூண்டுக்கெல்லாம் வாய்ச்சது யோசிச்சு பாருங்க. அப்புறம் அவருடைய உடை, அவரு ஸ்ரீ ராஜாவ கம்பீரமான தோற்றத்துல எல்லா நகைகள் போட்டு அவர் இருந்தாலும் அழகு, மர உரை தரித்தாலும் அழகு, எல்லாத்தையும் இழந்த துறந்த வனவாசத்துக்காக அந்த காவி உடைய அணிந்துகிட்டு அவர் வரும்போது அதுலயும் அழகு. ஒரு சிலர்லாம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல க்ரூமிங் பண்ணும்போதுதான், நல்லா ட்ரெஸ் பண்ணி அதுக்கான எல்லா நகைகளும் போடும் போதுதான் அவங்களுடைய அழகு வந்து பிரதிபலிக்கும். ஆனா இவருக்கு போட்டாலும் அழகு, போடலன்னாலும் இன்னும் அழகு. அடுத்து
இவரோட அழகு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பேச்சு ஒரு சிலருக்கு அன்பா அந்த அதாவது சீதா தேவி கூட இருக்கும்போது அன்போட காதலோட பேசும்போது அது ஒரு அழகு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய தாய் தந்தையர் இவங்க எல்லாருக்கூடயும் அந்த பாசத்தை வெளிப்படுத்தும் போது, அப்புறம் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் போது நான் துணையா இருக்கேன், இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, தர்மத்துக்காக தான் ஒவ்வொன்றும்னு பொறுமையா அதை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒரு அழகு. நமக்கு நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நம்மளோட குழந்தைங்க இருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருப்போம். அந்த குழந்தை ரேண்டமா ஒரு விஷயத்த சொல்லும், கவலைப்படாதவ பாத்துக்கலாம் அப்படின்னு. அந்த வார்த்தை அந்த அளவுக்கு நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குங்க. அந்த எனர்ஜி நம்ம நிறைய வீடியோஸ் பார்க்கறதுனால மொபைல்ல ஸ்வைப் பண்றதுனால இல்ல கூட கிடைக்காது. குழந்தை அதாவது ஒருத்தரோட பிரசன்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு உத்வேகத்தை உற்சாகத்தை கொடுக்குமோ, அவரோட பிரசன்ஸ் மட்டும் இல்லாம அவரோட வாயிலிருந்து வர வார்த்தைகள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அப்போ அவரோட முகத்தை பார்க்கும்போது அவர் இன்னும் அழகா இருப்பாரு. கோதண்டம் வச்சிருப்பாரு இல்லையா, ஸ்ரீராமன்னாவே அந்த கோதண்டம் தான். அந்த கோதண்டம் ஏந்திக்கிட்டு அவர் நடக்கும் போதே அது இன்னும் அழகு. அந்த கோதண்டம் இந்த தோல் பட்டையில இருக்கும்போது அந்த தழும்பு இருக்குமா, அந்த தழும்பு கூட அழகுதாங்க. ஸ்ரீராமன் பிறந்ததிலிருந்தே அழகுதாங்க. கை குழந்தையா இருக்கும்போது, தவழும் போது, தத்தி தத்தி நடக்கும் போது, தன் சகோதரர்களோட கூடி விளையாடும் போது, தன் தாய் தந்தையரோடு அன்போடு குழாவும் போது, தன் குருவோடு படிக்கும்போது, குருகுலத்துல படிக்கும்போது, அப்புறம் யாகத்தை பாதுகாக்கிறதுக்காக லக்ஷ்மணனோட போய் போர் புரிஞ்சார் இல்லையா, அது அழகு. சிவதனுச உடைக்கும் போது அழகு. சீதா தேவிய கரம் பிடிக்கும் போது ஒரு அழகு. அயோத்தி வனவாசம் செல்லணுங்கிற ஒரு கட்டளை வரும்போது பேரழகு. அவர் ஆனந்தத்துல முகம் பூரித்து போனது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவருக்கு அதுல துளிக்கூட வருத்தமே இல்லை. அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. ஒரு 14 வருஷம் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாம சந்தோஷமா வாழலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். தன்னுடைய கடமையை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால. ஆனா ஒட்டுமொத்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குமே கவலை, கொந்தளிப்பு, சலனம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா தன்னுடைய பேச்சு சாதுரியத்தினால, அவருடைய பேச்சால அவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணாரு. வனவாசத்துக்கும் புறப்பட்டாரு. எல்லா நகைகள், அரசு உடைகள், ஆடைகள் எல்லாம் அணிந்த அந்த மகாராஜாவா ராஜபுத்திரனா வாழ்ந்த ஸ்ரீராமன் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு மரவுரி தரித்த சீதாதேவி லக்ஷ்மணனோடு புறப்படும் போது ஒரு அழகு. குகனை சந்திச்சு அவரோட அளவலாவி குழாவும் போது ஒரு அழகு. தான் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களிடத்திலும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிட்டாரு, தம்பியா ஏத்துக்கிட்டாரு, அது ஒரு அழகு. அடுத்து வனவாசத்துல இருக்கும்போது சீதையோட அன்போடு பழகினாரு, அந்த காதல் வெளிப்படுத்தினாரு. சீதாதேவிக்காக தானே பொன்மான தேடி போனாரு, அது ஒரு அழகுதான். அடுத்து சுக்ரீவனை சந்திச்சது. அடடா, நம்மள மாதிரியே ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறானே அப்படின்னு அவருக்கு தோளுக்கு தோளா துணையா நின்னு அவரோட கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிட்டது மட்டும் இல்லாம அந்த பிரச்சனைக்கு தீர்வையும் இவரே கொடுத்தாரு, அது ஒரு அழகுங்க. அடுத்து கண்டேன் சீதையின ஹனுமான் வந்தார் இல்லையா, அவரை ஆற தழுவட அந்த ஸ்ரீராமன் பேரழகுங்க. இன்னமும் ஆஞ்சநேயர் அந்த தழுவலை நினைச்சு பார்த்துக்கிட்டேதான் இருப்பாரு. ஆனா அதை நினைக்கும் போது எனக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள புல்லரிக்கும். அவருடைய ஆற தழுவுதல் எப்படி இருந்திருக்கும்.
அந்த விரிந்த தோள்கள், அவ்வளோ அழகு சௌந்தர்யம் தோட இருக்கிற அந்த ஸ்ரீராமன் ஆஞ்சநேயரை தழுவன அந்த அழகு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் சமுத்திர தேவன் கிட்ட பேசினது அந்த கோபத்தோட. ஏன்னா தனக்காக பேசும்போது வர கோபத்தை விட தன்னை சுற்றி இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாது, நேரத்தை வீணாக்க கூடாது, செய்ய வேண்டிய செயல்களை நேரத்தோட செய்யணும் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா, அந்த கோபம் ஒரு அழகுதாங்க. அப்புறம் ராவணனை நேருக்கு நேர் சந்திச்சு போர் புரியும் போது, அவர் நிராயுதபானே இருக்கும்போது இன்று போய் நாளை வா என்று சொல்லும் போது கூட அவர் பேரழகுதான். இப்படி ரூபத்தால, உடையால, பேச்சால, நடையால, வீரத்தால, எல்லாவற்றிலும் அழக மட்டுமே பிரதிபலிச்ச ஸ்ரீராமன் என்றைக்குமே அழகுதாங்க. அவருடைய அழக வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு தான் சொல்லணும். இப்பேற்பட்ட அந்த ஸ்ரீராமனை என்னைக்குமே மனசுல நினைச்சு வச்சிருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அவர் தனித்து இருக்கும் போது அழகுதான், சீதா தேவியோட இருக்கும் போது அழகுதான், தன்னுடைய சகோதரர்களோட இருக்கும்போது அழகுதான், தன்னுடைய மக்களுக்காக இருக்கும்போது அழகுதான். சரி, ஓகே, இதெல்லாம் போதும். இப்போ இவருடைய அழகை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. முக்கியமா இருக்குங்க. ஏன்னா நம்ம ராமாயணம் கதை கேட்கும்போது நம்மளுடைய மனசு பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ஒரு உருவத்தை கொடுத்துடும். அந்த உருவத்தை வச்சுதான் நாம அந்த கதையை கேட்போம், அந்த படத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம். அப்பதான் நம்ம மனசுல அந்த கதை பதியும். அதுதான் இமேஜினேஷன், கற்பனை திறன்னு சொல்வாங்க. இது ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கண்டிப்பா தேவை. ஏன்னா இந்த கற்பனை சக்தி குறைஞ்சிடுச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்படி சொல்றது, ஒரு புது விஷயத்த இமேஜின் பண்ணக்கூடிய சக்தி கிடைக்காமலே போயிடும். அதனாலதான் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு நைட் டைம்ல கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. அப்ப குழந்தைகள் அந்த ஒவ்வொரு பொருளை இமேஜின் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதோட கனெக்டட், அந்த ஒவ்வொரு பொருளுக்குமான கனெக்ஷன் கொடுத்த ஒரு நாடகமா அவங்களோட மனசு பிளே பண்ணி காட்டும். ஸோ இப்போ ஸ்ரீராமனை பத்தி நம்ம அவரோட அழகை பத்தி எந்தெந்த இடத்துல எல்லாம் அவரோட அழகு வெளிப்பட்டிருக்குன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னாவே நம்ம மனசுக்குள்ள அவர் மேல இருக்க பிரியமும் காதலும் பக்தியும் மேல மேல அதிகரிக்கும். இது யாருக்கு லாபம்? நமக்கு தானே லாபம். யோசிச்சு பாருங்க. நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் நம்ம பக்கத்துல இருக்கும் போது அந்த நிமிஷம் மட்டும் இல்லைங்க, அந்த நாளே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அவரு நமக்கு பிடிச்ச பொருள், பிடிச்ச நபர் நம்ம கூட வாழ்க்கை முழுக்க இருக்காருங்கும் போது அந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு அழகா இருக்கும், எந்த அளவுக்கு சந்தோஷமானதா இருக்கும், அதுதான் நான் இங்க சொல்ல வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ரீராமனுடைய அழக அப்பப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். நவவித பக்தியில நம்ம சொல்லியிருப்போம், ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். காதால அவருடைய கதைகளை கேட்டு 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 உள்வாங்கி மனசுல பதிய வச்சுக்கணும். கீர்த்தனம், அவரை பத்தி பாடிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது ஸ்மரணம், நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நினைக்கிறதுக்கு அவருடைய அழக நம்ம அழகா மனசுல பதிய வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நாமளும் ஒரு வகையில சிற்பி தான். ஏன்னா நம்மளுடைய மனசுல அவருடைய ரூபத்தை நம்ம அனுதினமும் அவருடைய நினைப்பு வரும்போது நம்ம அவருடைய அழக வடிச்சுக்கிட்டே தான் வரும். அவருடைய கண்கள் எப்படி இருக்கணும், அவருடைய முகம் எப்படி இருக்கணும், உதடு எப்படி இருக்கணும், அந்த உதடு சிவப்பு எப்படி இருக்கணும், அதுல ஒரு புன்முறுவல் எப்படி இருக்கணும், இந்த மாதிரி அணிகலன்கள் அணிந்திருக்கணும். அவரோட கம்பீரமான தோற்றம். இப்ப ஆண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஜிம்க்குலாம் போறவங்க அந்த 6 பேக்கோட இருப்பாங்க. ஆனா அத ஸ்ரீராமன் கிட்ட பார்க்கும்போது அது இன்னும் அழகு. நம்ம அது பிக்சர்ஸா நம்ம பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல அவரோட ரூபம், அவரோட கம்பீரம், அந்த வீரம், அந்த பறந்து விரிந்த தோள்களோட அந்த கோதண்டத்தை ஈந்தி மரபுரியோட அவர் வனவாசத்துல இருக்கும்போது அவரோட அழகு எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அதே அழகு பட்டாபிஷேகத்து போது எல்லாரையும் எல்லாவித அணிகலன்கள், ரத்னங்கள் எல்லாத்தையும்
போட்டு அணிவிச்சு அவர் அந்த சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்க அந்த கம்பீரமான தோற்றம் அது எவ்வளோ அழகு. இது எல்லாத்தையுமே நம்ம அடிக்கடி நினைச்சு பார்க்கணும். அந்த அழகை ரசிச்சு பார்க்கணும். அப்பதான் அவருடைய ரூபம் நம்மளோட மனசுல பதிய பதிய நமக்கு அப்பப்ப இந்த காத்து வாக்குல அவரோட நினைப்பு வரும்போது அந்த ரூபம் மைண்ட்ல ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது அழகா பதிஞ்சிடும். பதிய பதிய நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே காணாமலே போயிடும். நம்ம மனசுல இருக்க தேவையில்லாத குழப்பம், கவலை, பயம் இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிடும் அவரோட. ஏன்னா நம்ம நல்லவங்களோட சேரும்போது நம்ம அவங்கள மாதிரியே மாறிடுவோம். பூவோட சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி பூ மாதிரி தாமரை மலர் போல மலர்ந்திருக்கக்கூடிய அந்த ஸ்ரீராமனை நம்மளுடைய மனசுல இதய கமலத்துல அவரை எழுந்தருள பண்ணி அவருடைய ரூபத்தை நம்ம தினைக்கும் அவரோட கண்கள் எப்படி இருக்கணும், உதடு எப்படி இருக்கணும்னு அழகா பார்த்து பார்த்து வடிச்சு வடிச்சு அவரை கற்பனை பண்ணி பண்ணி பார்க்கும்போது அவர் கூட நம்ம தினைக்கும் பேசும்போது அவரு நம்ம கிட்ட திரும்ப பேசுவாரு. அது மட்டும் இல்லாம நமக்கு அந்த அவருடைய அந்த பிரதிபலிப்பு, அந்த அழகு நம்ம முகத்துல தெரியுங்க. இதுதாங்க ஏக பிரிய தர்ஷனா. சோ நீங்களும் ஸ்ரீராமனுடைய அழகை ரசிச்சுக்கிட்டே இருங்க, கற்பனை பண்ணிக்கிட்டே இருங்க. சிற்பிகள் எல்லாருமே சிலையா வடிச்சு வச்சிட்டாங்க. ஆனா நாமளும் சிற்பிகள் தான். ஏன்னா நமக்கு பிடித்த தெய்வத்துடைய ரூபத்தை இன்னமும் ஆஹா ஸ்ரீராமன் இப்படி இருப்பாரா, அந்த ஆழ்வார் இப்படி பாடினாரே அதனால இப்படி இருப்பாரான்னு நம்ம அப்பப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். தினைக்கும் வடிச்சுக்கிட்டே தான் வரும் அவருடைய ரூபத்தை. அந்த ரூபம் ஒவ்வொருத்தருதுமே யுனிக்கா தான் இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அது உங்களுக்கு மட்டும் இல்ல, அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜெய் ஸ்ரீராம். தேங்க்யூ.